வணக்கம் நண்பர்களே. ஆதிபாரதி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம தமிழ் கண்ணில் சிக்கிறாங்க. ராஜேஸ்வரி பாட்டியை அடைச்சி வச்சுருந்த சாக்கு தென்படுது. அதுக்குள்ளே இருந்து தண்ணி சவுண்டு கேட்குது. யாரோ உள்ளுக இருக்காங்க ஆதித்யா. அப்போ யார் திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க நேரம் ராஜேஸ்வரி பாட்டிக்கு தண்ணி தேவை அப்படின்னு தண்ணி எடுத்து அவங்க முகத்துலையும் தெளித்து வாயிலையும் கொடுத்து நம்ம தமிழ் பார்க்க நேரம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போவே உங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. பாட்டி எங்கள் அம்மா இங்கே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம துறையோட வாய்ஸை ஏஏல செட் பண்ணி உருவாக்கி நம்ம பாரதிகிட்ட பேசுகிறாங்க. நான் எப்படியாவது உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பார்க்க பக்கத்தில் இருக்க லாட்ஜிக்கு வாங்க அப்படின்னு வர வைக்கிறாங்க பாரதியை. அங்கே தான் அதிகாரிகளை வச்சு விபச்சார கேஸில் நம்ம பாரதியை சிக்க வச்சு பாரதி கழுத்தில் உள்ள தாலியை பறிக்க வைக்கிறாங்க. ஏற்கனவே சாமியார் சொல்லியிருப்பாங்க, மித்ரா கழுத்தில் தாலி ஏறணும்னா அந்த பொண்ணு கழுத்தில் இருக்க தாலி இறங்கணும், அப்போ தான் ஏறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அதிகாரி நம்ம பாரதி கழுத்தில் இருக்க தாலியை அப்படியே பறிக்க முற்படுறாரு. இங்கே ஆதி நீங்கள் மித்ரா கழுத்தில் தாலியை கெட்டுங்க, எதுக்காக யோசிக்கிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல பவானி சொல்லவும் நம்ம ஆதி அப்படியே பக்குன்னு நிற்கிறாங்க. ஆனால் ஒரு கணம் பார்த்தோன்னா நம்ம சாரதா அம்மாவோட ஆவி அப்படியே அந்த அதிகாரியை அடித்து தூள் கலப்பி நம்ம பாரதிக்கு தாலியை காப்பாற்றிடும். இங்கே பார்த்தோம்னா நம்ம ஆதி தாலியை கையில் எடுத்துகிட்டு வச்சுருக்க நேரம் கரெக்டாக நம்ம ஆனந்து அந்த ஆதி கையில் இருக்க தாலியை வாங்கி பறித்து நம்ம மித்ரா கழுத்தில் கெட்டிறாங்க. செம ஷாக்கில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம தமிழும் ஆதித்யாவும் சேர்ந்து போர் அடிக்குது அப்படின்னு இங்கே விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பக்கத்துலேயே ஒரு சாக்கு மூட்டை இருக்குது. அதில் தாங்க நம்ம ராஜேஸ்வரி பாட்டி இருக்காங்க. அதுக்குள்ளே இருந்து தண்ணின்னு சவுண்டு கேட்குது. அக்கா ஒரு சவுண்டு கேட்குது பாத்தியா? ஆமாடா தண்ணி கேட்குறாங்க, யாரோ இங்கே இருக்காங்க, இந்த சாக்குக்குள்ளே தான் இருக்காங்க, அப்போ திறந்து பார்ப்போங்க்கா அப்படின்னு ஆதித்யா சொல்ல அந்த சாக்கை மூட்டையே திறக்கிறாங்க. உள்ளுக்க தான் நம்ம ராஜேஸ்வரி பாட்டி ரத்தக்கரையோட தலையில் அடிபட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் சாக்காராங்க. அவங்கள காப்பாற்றணும்னு நம்ம தமிழ் தண்ணியை கொண்டு முகத்தை தெளித்து அவங்களுக்கு தண்ணியை கொடுத்து ஞாபகத்தை உண்டு பண்ணாங்க. உங்கள் அம்மா எங்கள் தமிழ், உங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாட்டி நீங்கள், அதெல்லாம் பெரிய கதை, உங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே கணம் நம்ம பார்த்தோன்னா நம்ம பாரதி அவங்களுக்கு ஒரு கால் வருது மொபைலுக்கு. அதுதாங்க நம்ம துறையை பவானி கடத்திக்கிட்டு துறையோட வாய்ஸை கேப்சர் பண்ணி உருவாக்குறாங்க. அதில் தாங்க உருவாக்கி நம்ம துறைக்கு துறை ஃபோனில் இருந்து நம்ம பாரதிக்கு கால் பண்ணாங்க. இந்த பாருங்கள் பாரதி, நான் என் தவறை உணர்ந்துட்டேன், எப்படியாவது ஆதி கூட உங்களை சேர்த்து வைக்கணும், இந்த மித்ராக்கு ஒரு கேடு கிட்டவ, அவளை நான் போட்டு கொடுத்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். ஆனால் என்ன சுற்றி புத்தி பவானியோட ஆட்கள் துரத்திட்டு இருக்கறனால பேச முடியலை, பக்கத்தில் உள்ள லாட்ஜிக்கு வாங்க, அங்கே தான் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல துறை சொல்கிறாரு. இந்த கேட்ட உடனே நம்ம பாரதி துறையை தேடி லாட்ஜிக்கு போகிறாங்க. ஆனால் பவானி பயங்கர ஆள். நம்ம பாரதியை விபச்சார கேஸில் சிக்க வச்சு விபச்சார இதில் கைது பண்ணி வைக்கி அவளுக்கு வாழ்க்கையை நாசாகணும் அப்படின்னு அந்த இடத்துல திட்டம் போட்டு அந்த அதிகாரி நம்ம பவானிகிட்ட இருந்து ரூபாயை வாங்கிக்கிட்டு செய்யக்கூடிய பவானியின் கையால் அந்த அதிகாரிக்கு சொல்லிடுறாங்க, நீங்கள் லாட்ஜிக்கு போங்க, இப்போ அங்கே பாரதி வருவா, அவளை கையும் களவுமா பிடிச்சிருங்க, விபச்சார கேஸில் அவள் வெளியே வர முடியாது, அப்படி அவளை லாக் பண்ணிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா துறையை சந்திக்கிறதுக்காக நம்ம பாரதி லாட்ஜிக்கு போகிறாங்க. அங்கே தான் லாக் பண்ணிடுறாங்க. என்ன விபச்சார கேஸில் உன்னை கைது பண்ண வந்திருக்கோம். ஐயோ சார், நான் அப்படிப்பட்ட லேடி இல்லை, நான் வந்த விஷயமே வேறு, எனக்கு அர்ஜெண்ட்டாக போனோம், ஐயோ சார் விட்டுருங்க அப்படின்னுலாம் சொல்லுனாரு. என்னடி ஏமாற்ற பார்க்குறியா, தாடி உனக்கு எதுக்குடி ஒரு கேடு, நீயே இந்த இப்படிப்பட்ட தொழிலுக்கு வந்துக்கிட்டு உனக்கு ஒரு தாலி கேட்குதா அப்படின்னு அந்த தாலியை பறிக்க நிற்கிறாங்க அதிகாரி. அங்கே தான் நம்ம தாலி பாரதி கழுத்தில்
இருக்க தாலி இறங்க நேரம் மித்ரா காலத்தில் தாலி ஏறும் அப்படின்னு ஒரு சாமியார் சொல்லியிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டு தான் நடக்குது. நம்ம பாரதி காலத்தில் உள்ள தாலியை வந்து இறக்கிறணும் அப்படின்னு வந்து அந்த அதிகாரி வந்து நிற்கிறாங்க. அங்கே தான் அது சாரதா அம்மாவோட தாலியை தான் வந்து ஆடி அவங்க அம்மா தாலியை தான் நம்ம பாரதி காலத்தில் கட்டியிருப்பாங்க. அப்படி கோபத்தோடு வந்து கொந்தளிச்சுக்கிட்டு சாரதாமாவின் ஆத்மா நம்ம பாரதி உடம்புல வந்து இறங்கிட்டே இந்த தாலியத்தோட உனக்கு என்ன அறிகிறதா இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடின்னு வெளுத்துறது. ஒரு கட்டத்தில் அதிகாரி சாக்காவி நிற்கிறாங்க. இவ்வளோ விடுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல விட வச்சுறாங்க. நம்ம பாரதியும் அங்கேருந்து தப்பி போயிடறாங்கன்னு சொல்லலாம். இப்போ எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை, நான் எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேள்விக்குறியோட வந்து சரி நான் இதுலேருந்து தப்பு நேம்ல அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே கணம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து இருந்தாச்சு. நம்ம ஆதி கையில் வந்து தாலியை தூக்கி கொடுக்குறாங்க. இப்போ மித்ரா கழுத்தில் கெட்டுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ஆனந்த் பார்க்குறாங்க. என்ன உண்மையாட்டே ஆதி அண்ணன் வந்து இந்த மித்ரா காலத்தில் தாலியை கெட்டக்கூடாது. ஆதி அண்ணனும் பாரதி அண்ணையும் சேர்ந்து வாழணும். இந்த மித்ராவை அதிகாரம் திமுரு எல்லாத்தையும் நான் அடக்குறேன். இவளை ஒன் சைடு அமெரிக்காவிலேருந்தே துரத்தி லவ் பண்ணவன் நான். ஆனால் என்னை ஒரு பொருட்டாவே மதிக்காமல் இவன் என்ன தூர தள்ளிட்டு இருந்தா. ஆனால் இந்த தடவை நான் இவளை விட மாட்டேன், செக் வச்சிருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து நம்ம ஆனந்த் வந்து யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாரதி அடித்து புரண்டு இங்கே ஓடி வந்து பார்த்தா அம்மா ஒன்று தான், இந்த சாக்கு முட்டைக்குள்ளே தான் பாட்டி இருக்காங்க. எந்த பாட்டி அப்படின்னு பார்க்குறாங்க. ராஜேஸ்வரி பாட்டி. அப்போ தான் பாரதி, உன்னை நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன், நீ எவ்வளோ நல்லவனி எனக்கு புரிஞ்சிட்டு. என் பேத்தி மித்ரா கேடு கெட்டவ, உன்னோட புருஷனுக்கு ஆசைப்பட்டவ, உனக்கும் ஆதிக்கும் வந்து கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு உள்ள ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொன்னார். என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆமாம், தயவு செய்து என்னை கூட்டிகிட்டு போ. என் பாட்டி நான் உயிர் போகிறதுக்கு முன்னாடி முன்னையும் அதையும் நான் சேர்த்து வச்சிடணும். என் பேத்தியின் கேடுகட்ட எண்ணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன் இப்படி ரெண்டு பேருமே இருக்காங்கன்னு தெரியல, மித்ராவும் சரி சுதாகரும் சரி, நீ இப்போவே கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்து சொல்ல நம்ம பாரதி வந்து ராஜேஸ்வரி பாட்டியை வந்து கூட்டிக்கிட்டு மணமேடைக்கு வந்து அங்கே போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என்ன தாலியை கெட்டுங்க ஆதி, எதுக்காக இவ்வளோ தாலியை கையில் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்க, என்ன பாரதி வருவா எவிடன்ஸை கொண்டு வருவாயா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து சொல்லறது இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்பவே ஆனந்த் நம்ம ஆதி கையில் இருக்க தாலியை பறித்து நம்ம மித்ரா காலத்தில் கடகடன்னு வந்து கெட்டுறாங்க. டே உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, எதுக்குடா இந்த வேலையை பார்க்குற அப்படின்னு வந்து நம்ம பவானி அப்படியே கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. இந்த மித்ரா மாதிரி கேடு கெட்டவ எனக்கு மருமகளா, ஐயோ கடவுளை இதெல்லாம் எப்படி சாத்தியம், நம்ம ஆதியும் பாரதியையும் பிரிக்க வந்து திட்டம் போட்டால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துறாங்களே. மித்ரா வாழ்க்கையில் வந்து இந்த ஆனந்த் வந்துட்டானே, எதுக்காக இவன் என் வீட்டு மருமகளாக இந்த மித்ராவை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம பவானி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இங்கே ராஜேஸ்வரிய பாட்டியை வந்து ஆனந்தி செய்கிற காரியம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மித்ராவுக்கு நீ தான் சரியானவே, ஆனால் இந்த ஆதி பாரதி கூட சேர்ந்து வாழும், ஆதியும் பாரதியும் கணவன் மனைவினி விஷயம் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்ல நேரம் நான் என் கணவருக்கு இப்போ ஏதாவது ஆவிருமோ நீ பயந்துட்டு இருந்த நம்ம பாரதியை பார்த்து என்ன இந்த உண்மை தெரிஞ்சால் எனக்கு எதுவும் ஆயிரோன்னு இந்த மரசியங்களாக்கும், இந்த உண்மை தெரிஞ்சு எனக்கு வெகு காலம் ஆகும் பாரதி அப்படின்னு சொல்லணும்னா அப்படியே வந்து பாரதி ஓடி போய் நம்ம ஆதியை கட்டி பிடிக்கும்.